ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 4/3/2019 கிழமை திங்கட்கிழமை. திதி தேய்பிறை சதுர்தசி திதி. திதி தேய்பிறை திரியோதசி திதி மாலை 4:28 வரை இருக்கிறது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். பகல் 12:10 வரை இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரம் அமிர்த யோகம், அவிட்ட நட்சத்திரம் சித்த யோகம். இன்றைய நாள் சுப முகூர்த்தம் இருக்குது, விவாகங்கள் செய்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி மாசி மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்தசி மகா சிவராத்திரி. இன்று இரவு சதுர்தசி இருக்கிறது. மதியத்தோடு திரியோதசி முடிஞ்சிருது. சதுர்தசினால் இன்றைய நாள் சிவராத்திரி. திங்கட்கிழமை 7 to 9 ராகு காலம், 10 to 12 யமகண்டம், 1 to 3 குளிகை. முகூர்த்தங்கள், விவாகங்கள், கிரகப்பிரசம் போன்றவை செய்து கொள்ளலாம். மிதமான நாளை. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, திடீர் யோகங்கள் உண்டு. பணவரவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை பரவாயில்லை. தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். கவனித்துக் கொள்ள வேண்டும். சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சுப செலவுகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். மாணவர்களால் நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். தாய் தந்தையர்களை கவனித்துக் கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக தவிக்கணும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சமாளித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். கோவில் கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வதே சிலாகியம். சுப செலவுகளும் வீண் விரைகளும் ரெண்டும் ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கையின் ஒரு முக்கியமான முடிவுகள் என்று எடுப்பீர்கள். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தில் தலையிடவே கூடாது. பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமுடன் இருப்பதே சிலாகியம். தொழில் வியாபாரம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. அரசு அனுகூலங்கள் உண்டு. சக ஊழியரிடத்தில் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாக்கியம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாக்கியம். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதையும் சீர்தூக்கி பார்த்து சீராக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். சமுதாய அந்தஸ்தும் கிடைக்கும். தன் கருத்துக்கு பிறர் மதிப்பு அளிப்பார்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாக்கியம். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. உற்றார்களிடத்திலும் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே,
கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக தவிர்க்கணும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். எதிர்பாராத வரவுகளும் உண்டு. பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனம் தேவை. தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு மிதமாகவே இருக்கும். சுமாரான நாளே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக தவிர்க்கணும். தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு வருவதற்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். வாகனத்தை செல்லும் பொழுது மிக மிக கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. மிதமான நாளே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. பண விஷயத்தை கையாளும் பொழுது கண்டிப்பாக பிறரை நம்பவே கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து எந்த செயலும் செய்வதை சிலாக்கியம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். சமுதாய அந்தஸ்து உயரும். சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வீர்கள். பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படும். மிக மிக கவனம் தேவை. அரசு அனுகூலங்கள் உண்டு. பால்ய சிநேகிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மீன ராசினியர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாக்கியம். வாகனத்தை இயக்கும் பொழுது மிக மிக கவனம் தேவை. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. வேலை செய்யும் இடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்று. சுப லாபமும் சுப விரயங்களும் ஏற்படும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.